ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். கிரகத்தின் காரகத்துவம் பற்றி நாம் சென்ற வகுப்பில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் சூரியன் மற்றும் சந்திரன் பற்றி முழுமையாக கற்றுக்கொண்டோம். முழுமையான அளவில் உதாரணத்துடன் ஒவ்வொரு ஜாதகத்திலும் சூரியன் சந்திரன் நிலைமையை வைத்து எப்படி பலன் கூறுவது என்றும், அதனுடைய காரகத்துவம் வாயிலாக எப்படி பலனை கூறுவது என்றும், எப்படி ஒரு நபரை பார்த்தவுடன் அவருடைய சூரிய சந்திரர்களின் பலம் பலவீனம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றும் சென்ற வகுப்பில் கற்றுக்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் நாம் மற்ற கிரகங்களின் காரகத்துவத்தை பற்றி ஆராய உள்ளோம். சூரியன் சந்திரன் பிறகு வருவது செவ்வாய். செவ்வாய் சகோதர காரகன். செவ்வாய் சகோதரர்களுக்கு காரகன். இளைய சகோதரமா இருந்தாலும் சரி, மூத்த சகோதரமா இருந்தாலும் சரி. சகோதரன், சக உதரன். சக உதரன், உதரன் என்றால் ரத்தம், இரத்தக்காரகன் செவ்வாய் பொதுவாகவே. சக உதரனுக்கு அதனால்தான் சகோதரத்துக்கு காரணம்னு பேர் வந்துச்சு. சக உதரன், உதரன் என்றால் ரத்தம், ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சகோதரத்துக்கு காரகன். கணவனுக்கு செவ்வாய் காரகன். இப்ப பெண்களுக்கு கணவர் அப்படி என்றால், ஆண்களுக்கு மனைவி என்றால் சுக்கிரன், பெண்களுக்கு கணவன் என்றால் செவ்வாய். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எந்த அளவுக்கு இருக்காருன்னு பார்த்துட்டு அவருடைய கணவர் அந்த ஜாதகிக்கு பொறுத்தவரை ஸ்ட்ராங்கா இருக்காரா வீக்கா இருக்காரா என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அந்த செவ்வாய் எந்த கிரகத்துடன் சேர்ந்துள்ளது, எந்த வீட்டில் அமர்ந்துள்ளது, எந்த கிரகத்தினுடைய பார்வை பெற்றுள்ளது என்பதையெல்லாம் வைத்து அவருடைய கணவரின் நிலையை நாம் அறியலாம். செவ்வாய் பூமிக்கு காரகன். ஒருத்தர் நிலம் வாங்கணும்னா அவருக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்காருன்னா செவ்வாய் நல்லா இல்லாம அவரால் அந்த பூமியை வைத்துக் கொள்ள முடியாது. அதாவது செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசாவோ புத்தியாவோ வந்திருக்கும். ரத்தத்திற்கு செவ்வாய் காரகன். ஹீமோகுளோபின் நல்லா இருக்கும். சில பேர்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபின் 5, 6 எல்லாம் இருக்கும். 12, 13 இருக்கணும் பெண்களுக்கு ஹீமோகுளோபின். ரத்தம் பவர் கம்மியா இருந்தாலே அவருக்கு செவ்வாய் வீக்கா இருக்காங்கன்னு தான். ரத்தம் செவ்வாய்க்கு காரகன். செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருந்தாலோ, ராகு கேதுக்களுடன் சேர்ந்திருந்தாலோ, பகை வீடுகளில் அமர்ந்திருந்தாலோ, இப்ப கன்னி பகை வீடு, மிதுனம் பகை வீடு போன்ற பகை வீடுகளில் அமர்ந்திருந்தாலோ, கும்பமும் பகை வீடு அவ்வாறு அமர்ந்திருக்கும் பொழுது அதனுடன் பாவகிரகங்களும் இணைந்திருந்தால் அல்லது பாவகிரகங்கள் பார்த்தால் செவ்வாய் பலவீனப்படும். செவ்வாய் பலவீனப்படுபவர்கள் அடிக்கடி பதற்றத்துக்குள்ளாவார்கள். யாராவது போய் பயமுறுத்தாங்கன்னா உடனே பயந்துருவாங்க, அம்மான்னு கத்திடுவாங்க. அவர்களுக்கு செவ்வாய் பலவீனமாக உள்ளவர்கள் என்று அர்த்தம். பற்களுக்கு செவ்வாய் காரகன். பற்கள் பலமான பற்களுக்கு. சில பேர் இப்பெல்லாம் ரெடிமேடா வைக்கிற டீத் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை டென்டிஸ்டே சஜஸ்ட் பண்ணிடுறாங்க. 2 பல் நல்லா இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசா ஒரு செட்டு வச்சிடுறாங்க. இல்ல ஒரு 4 பல்ல மட்டும் எடுத்து செட்டு வச்சுட்டாங்க. அதை நான் சொல்லலாம். இயல்பாகவே வலிமையாக உடைய பற்கள். நான் ஒரு முறை ரயில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது கரெக்டா அந்த திண்டுக்கல் தாண்டப்ப கொய்யாப்பழம் வித்துட்டே வந்தாங்க. கொய்யா காய். நானும் அவசரப்பட்டு வாங்கிட்டேன். ஆனா என்னால கடிக்கவே முடியல. என் கூட ஒரு தாத்தா பாட்டி டிராவல் பண்றாங்க. அவங்க சர்வசாதாரணமா அதே கொய்யா காயை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பற்கள் பலம் பெறுவதற்கும் பலவீனம் அடைவதற்கும் பலமாக இருந்தால் செவ்வாய் காரகம். செவ்வாய் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். சண்டை சச்சரவுகளுக்கு செவ்வாய் காரகம். செவ்வாயும் சனியும் பார்த்து கொண்டால் அவருடைய வாழ்நாளில் சண்டை சச்சரவுக்கு ரெடியா இருக்கும். அவர் அதுல போறாரு இல்லையா, அவர் பிரிந்து வருவது அந்த திசாபுர்த்தியை பொறுத்து அமையும். அதிலிருந்து தப்பித்து வருவது, அது ஒதுங்கி வருவது. ஆனால் சண்டை சச்சரவு அவரை நோக்கியே இருக்கு. சனி செவ்வாய் பார்த்து கொண்டார், சூரியன் செவ்வாய் பார்த்து கொண்டார். கூர்மையான ஆயுதங்களுக்கு செவ்வாய் காரகன். சில பேருக்கு போபியா இருக்கும். என்னன்னா, இந்த கூர்மையான ஆயுதங்களை பார்த்தாலே போபியா இருக்கும். கொஞ்சம் தள்ளியே ஒதுங்கியே இருப்பாங்க. கத்தியை கையாள்வதிலோ அல்லது ஊசியை கையாள்வதிலோ சிறிது பயம் இருக்கும். அப்படி என்றால் அவருக்கு செவ்வாய் வீக்கா இருக்காங்கன்னு தான். அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆகணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். கூர்மையான ஆயுதத்திற்கு செவ்வாய் காரகன்.
அறுவை சிகிச்சை மருத்துவர்கள்லயே பல மருத்துவர்கள் இருக்காங்க. ஒருத்தர் இந்த அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும், எம்எஸ் படிப்பாங்க, மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆகணும்னா அவருக்கு செவ்வாய் நல்லா இருக்கும். எலும்பு மச்சைக்கு செவ்வாய் காரகன். சூரியன் வந்து எலும்புக்கு காரகன், ஆனால் எலும்பு மச்சைக்கு காரகன் செவ்வாய். சீருடை பணி சார்ந்த உத்தியோகத்திற்கு செவ்வாய் காரகன். இப்போ ஃபேக்டரியில லேபரா இருக்கார், டெய்லி ப்ளூ கலர் சட்டை, டார்க் ப்ளூ கலர் பேண்ட் போறாரு, அது ஒரு சீருடை பணி உத்தியோகம், அவர்களுக்கு செவ்வாய் காரகன். காவல்துறைக்கு செவ்வாய் காரகன், இராணுவத்திற்கு செவ்வாய் காரகன். இது எல்லாமே சீருடை பணி உத்தியோகத்திலே வந்துடும். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அனைத்தும், இப்போ ஃபயர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம்ல ஒர்க் பண்றாங்க, இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்திற்கும் செவ்வாய் காரகன். கோபம், தைரியம், வீரியத்திற்கு செவ்வாய் காரகன். சூரியனுக்கும் கோபம் சொன்னோம், முன் கோபம் சொன்னோம். செவ்வாய்க்கு வந்து கோபம், தைரியம், வீரியம். கோபம் தைரியமாக எதிர்கொள்ளுதல், வீரியத்துடன் அதனை செயல்படும். பிடிவாதத்திற்கு செவ்வாய் காரகன். வெடிபொருட்களுக்கு செவ்வாய் காரகன். விளையாட்டு வீரர்கள் வீரத்திர விளையாட்டுகள் புரிவதற்கு செவ்வாய் காரகன். அதே போல் யோகா தியானத்திற்கும் செவ்வாய் காரகன். நல்ல உடல் பொருள், உடல் பாகு இருப்பவர்கள், போர் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்ப்பவர்கள், அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் அனைவருக்கும் யோகா தியானம் நல்லா வரும். நான் ரொம்ப அமைதியா இருக்க பாருங்க, அவனால யோகா தியானம் வந்து முழுமையா செய்ய முடியாது. ஏதோ ஒரு மன சிந்தனை, ஏதோ ஒரு குழப்பங்கள் வந்து போகும். கும்ஃபு, கராத்தே போன்ற கலைகளுக்கும் யோகா செவ்வாய் காரகன். அடுத்து நாம் காண இருப்பது புதன். ஒவ்வொருத்துக்கும் அந்த கேத்த நிறத்தை போட்டிருக்கேன். ஏன்னா சந்திரனுக்கு வெண்மை போட்டது, செவ்வாய்க்கு சிவப்பு, சிவப்பு பிரவுன் சொல்லலாம், புதனுக்கு வந்து பச்சை. புதன் கிரக காரகத்துவம் பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள உள்ளோம். ஒருத்தர் திடீர்னு, நான் ஒரு பேண்ட் வாங்கினேன், வாங்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா குவாலிட்டி, நல்லா பிராண்டட். ஆனா வாங்கி போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரே ஒரு வாட்டி தான் போட்டேன், சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு மட்டும் தான் போட்டேன். அது எனக்கு ஒத்தியோ வரல. எல்லாருமே என்ன எந்த கலர் போய் வாங்கியிருக்கீங்கன்னாங்க. பச்சை கலர் பேண்ட், டார்க் பச்சை. நான் எங்கேயும் ஆஃபீஸ் போக பிடிக்கல, கல்லூரிக்கு போட்டு போக பிடிக்கல, கல்லூரி நான் முடிச்சிட்டு இருக்கேன், இனிமேல் வேலைக்கு போறேன், அந்த பேண்டே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாயார்கிட்ட சொல்றாங்க. அவன் தாயார் வந்து யார்கிட்ட கொடுக்கலாம் அந்த பேண்ட்? ஏன்னா புது பேண்ட், தூக்கி போட முடியாது, தூக்கி போடுறதுக்கு மனசு வராது. புது பேண்ட், நல்லா ஸ்டிச்சிங், டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணது. இவர் சமமான உயரத்தில் இருக்க நல்லா பையன், நல்லா வட்ட சட்டமா இருப்பான், அவர் சமமா இருக்கிறவர்கிட்ட கொடுக்கணும்னு யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு சரி, அவர் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கொடுக்கலான்ட்டு போய் கொடுக்குறாங்க. அவருக்கு அன்னைக்கு புதன் தசை ஆரம்பிக்குது. எப்படி சம்மந்தமே இல்லாம பச்சை கலர் எனக்கு வருது? அவர் இது வரைக்கும் பச்சையே போட்டது இல்லையா, பச்சை கலர் சார்ந்த துணிகள் எதுவுமே அணிந்ததில்லை. பச்சை கலர் வேஸ்ட் எல்லாம் இப்ப பல கலர்ல வருது, அதெல்லாம் போட்டதே இல்லை. பச்சை கலர் பேண்ட் எப்படி வருது? இவரும் வாங்கிக்கிட்டார், சரி நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டு உபயோகப்படுத்தல, கொஞ்ச நாள் வச்சிருந்தாரு. எப்ப அவர் போட ஆரம்பிச்சாருன்னா, புதன் தசை அவருக்கு ஆரம்பிக்கும் தருணத்தில் இந்த பேண்டை வந்து அவர் உபயோகப்படுத்துறார். அவர் அப்ப தெரியாது, இந்த ஜோதிட வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறார், இந்த கதையெல்லாம் அவர் சொல்றாரு. எனக்கு புதன் தசை இந்த பேண்ட் போட்டதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு, அந்த கலருக்கும் அந்த கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு என்பதை அவர் ஆராய்ந்து நமது ஜோதிட வகுப்பில் கலந்து கொண்ட உறுப்பினர் அவர் அவருடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அதே மாதிரி உங்களுக்கும் சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். நாம் வகுப்பில் கலந்து கொள்ளும் போதே ஏன்னா உங்களையும் ஒப்புமைப்படுத்தி தான் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதனாலதான் நம்ம எல்லா கிளாஸ்லையும் சொல்லுவோம், எல்லா வகுப்பிலும் திருப்பி சொல்லுவோம், உங்க ஜாதகத்தையும் பக்கத்திலே வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்படி உங்களுக்கு சில தீர்க்கமான தருணங்கள் தெரிந்திருந்தாலோ, அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடனோ இல்ல நண்பர்களுடனோ கலந்து ஆலோசிக்கும் பொழுது சில குறிப்புகள் தெரிந்திருந்தாலோ, நீங்களும் இந்த வகுப்பில் கலந்து கொள்பவர்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். பேர் எல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல, என்ன கருத்து மட்டும் பகிர்ந்து கொள்வது மிகவும் சாலச்சு. புதன் கல்விக்காரகன். ஒருத்தருக்கு கல்வி நல்லா வரணும்னா அதுக்கு புதன். குரு வந்து அறிவு, குரு அறிவு. படித்தால்தானே அறிவு வரும், படிக்காமல் கூட சில பேருக்கு நல்ல அறிவு நல்லா படிச்சவனே அறிவு இல்லையான்னு கேட்போம், அதுவும் இருக்கு. கல்விக்கு காரகன் புதன். ஒருத்தருக்கு கல்வி தடையின்றி வருவதற்கு புதன் காரகன்.
ஒரு ஜாதகர் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஏதோ ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டார். எனக்கு இதுவே போதும், இந்த வேலையை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போயிட்டார். காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஒன்றும் அப்ளையே பண்ணல. 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கரெக்டா மாமன் தான் வர்றார். மாமா வந்து இல்ல படிக்கணும், முதல் பட்டதாரி ஆகணும் நம்ம குடும்பத்துல அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ்ல இருந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவரை சேர்த்து விட்டு லேட்டா தான் சேர்றாரு காலேஜ். சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் 7 டிகிரி படிச்சிட்டார். தாய்மாமனுடைய ஒத்துழைப்பு புதன் கிரகத்தின் மூலமாக வருகிறது அப்படின்னு சொல்றதை விட புதன் கிரகத்தினுடைய அருள் தாய்மாமன் மூலமாக வருகிறது. அவர் வந்து சேர்த்து விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜாதகர் வந்து 7 டிகிரி படிச்சிருக்காரு. ஸோ புதன் கல்விக்கு காரகன், தங்கு தடையின்றி கல்வி வருவதற்கு புதன் காரகன், தாய் மாமனுக்கு காரகன், கணிதம் கணக்கு வருவதற்கு காரகன். ஒருத்தருக்கு மேக்ஸ் வரணும் வருதுன்னாலே கால்குலேட்டரே இல்லாம ஒருத்தர் மனசுலயே கணக்கு போட்டுறாருன்னா அவருக்கு புதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். புதனுடைய காரகத்துவம் அனைத்தும் அவருக்கு அமையும். இரட்டை தன்மைக்கு புதன் காரகன். இரட்டை தன்மை, திடீர்னு கோவப்படுறது, சிரிச்சு பேசுறது, திடீரென்று நகைச்சுவையா பேசிவிட்டு சோகமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. சில படங்கள்ல தான் தெரியும். திடீர்னு டூயட் சாங் வரும், டக்குன்னு அடிதடா வரும். அந்த மாதிரி இரட்டை தன்மைகள் உடைய. எழுத்து பேச்சுத்திறன் உடையது புதன் கிரக காரகத்துவம். எழுத்து பேச்சுத்திறன் முழுமையா வளர்த்தது இருக்கும். 2-3 புத்தகங்கள் கூட எழுதிடுவார். நல்லா பேசுவார். நகைச்சுவையாளர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்லுவாங்க. ஆசிரியருக்கு அது மிகவும் முக்கியமானது என்றும் நாம் இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்ல நாம் கற்றுக்கொண்டிருக்கோம். அதில் நகைச்சுவை, சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ங்கிறது நகைச்சுவை புதன் நல்லா இருந்தாலே நகைச்சுவை உணர்வு அவருக்கு இருக்கும். நுட்பமான அறிவுக்கு புதன் காரகம். பொதுப்படையான அறிவு குரு கொடுப்பார். அந்த அறிவை தோண்டி ஆராய்ந்து ஒரு நுட்பமான அறிவு பெறுவதற்கு புதன் காரகம். சில பேர் ஃபார்முலா படிச்சுட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் செய்வாங்க. அதுக்கு குரு காரகன். அறிவு இருந்தா போதும். அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, ஏன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்றோம், ஏன் இஜெட் ஸ்கொயர்னு சொல்ல மாட்டோம் என்று அவர் ஆராய்வார். ஒருத்தர் ஆராய்ந்து கொண்டு அதற்கு விடையும் கண்டுபிடிப்பார். அதுக்கு பேர் நுட்பமான அறிவு. வக்கீல் ஆடிட்டருக்கு வந்து புதன், ஏன்னா புதன் வக்கீல் வந்து நல்லா பேச தெரியணும், ஆடிட்டருக்கு வந்து கணக்கு வரும். ஸோ புதன் வக்கீலுக்கு ஆடிட்டருக்கு வந்து புதன் காரகன். தரகர் வேலைக்கு, ஏஜென்சி பிசினஸ்க்கு நல்லா பேச்சு திறமை இருக்கணும். தூது செல்பவர்களுக்கு பேச்சு திறமை இருக்கணும். இரட்டை தன்மை வேணும். தரகர்களும் அப்படிதான், இரட்டை தன்மை வேணும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த தொழில் வரும். புதன் நல்லா இருந்தா. பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு, ஏனென்றால் எழுத்து வந்துடுது, பேச்சுத்திறன் வந்துடுது பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு, இரட்டை தன்மை வந்துடுது பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு. நூலகத்தில் அமர்வதற்கே ஒரு தகுதி வேணும் ஒரு நபர். புதன் நல்லா இல்லாம அவரால் நூலகத்தில் அமர முடியாது. வைரமுத்து சொல்வார், முழு நாளும் நூலகத்துல இருப்பார் தேர்வின் பொழுது. அப்பெல்லாம் எம்ஏ வந்து 5 கேள்வி தான் கேட்பாங்க. 5 கேள்வியுமே எழுதணும். ஒரு கேள்விக்கு 20 மதிப்பெண். 3 மணி நேரம் உட்கார்ந்து எழுதுவாங்க. 50-60 பக்கம் எழுதுவாங்க. இப்பெல்லாம் எழுதுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு மாணவர்களுக்கு. ஏன்னா இப்பவே மல்டிபிள் சாய்ஸ்னு சொல்லி டிக் பண்ண தான் வைக்கிறாங்க. 40 கொஸ்டினுக்கு 60 கொஸ்டின் தான் எழுத வைக்கிறாங்க. அதுலயும் சாய்ஸ் கொடுத்துறோம். பட் இப்போ வந்து இந்த நூலகத்தில் அமர்ந்து படிப்பதற்குன்னு ஒரு தகுதி வேணும். அதற்கு புதன் கிரகத்தினுடைய துணை இல்லாமல் ஒருத்தர் நூலகத்தில் புக்கு எடு. சில பேர் காலேஜ்ல 5 வருஷம் படிச்சிருப்பான், 3 வருஷம் படிச்சிருப்பான், லைப்ரரி எங்க இருக்குன்னே தெரியாது. இல்லைன்னா நூலகத்தில் சென்று ஆரம்பத்துல ஒரு புக்கு எடுத்துட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நோ டியூ சர்டிபிகேட் கொடுக்குறப்பதான் அந்த புத்தகத்தையே தேடுவான். ஆமா, லைப்ரரியில எடுத்தோம், போய் கொடுக்கணும்ல. ஸோ புதன் கிரகமுடைய தன்மை நல்லா இருந்தாதான் ஒருத்தர் நூலகத்துக்குள்ளே நுழைந்து உட்கார்ந்து படிக்க முடியும். புத்தகங்கள் வாசிக்கும் திறன் புதன் காரணம். இளமையாக காட்டிக்கொள்வது, ஒரு நபரை இளமையாக காட்டிக்கொள்வதற்கு புதன் காரகம். புதன் மட்டும் நல்லா இருந்தாருன்னா அவர் வயதானவராக இருந்தாலும் அவருடைய தோற்றம் வந்து இளமையாக தென்படும். அவருக்கு அவ்வளவு வயசு இருக்காதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஜோதிடத்துறை புதன் கர்த்தா. தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் சொல்லலாம், நார்மல் கம்யூனிகேஷன் சொல்லலாம். பெர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன் இருக்கும் புதன் கிரகம் நல்லா இருந்துச்சு. நிலம் பதிவு செய்வது, பதிவுத்துறை போன்ற தொழில்களுக்கு புதன் காரகம். விஷ்ணு புதனுடைய இறைவன் விஷ்ணு பெருமாள்
பருவம் வராத பெண்கள் மற்றும் ஆண்கள் புதன் கிரகத்துக்கு, இந்த டீன் ஏஜ்னு சொல்றோம் இல்லையா, அது புதன் கிரகத்துக்கு காரகம். டீன் ஏஜ் சொல்லப்பட்டது. சோ இவை புதன் கிரகத்திற்கு காரகத்துவம். நாம் இதுவரை செவ்வாய் கிரகத்திற்கும் புதன் கிரகத்திற்கும் உண்டான காரகத்துவங்களை பற்றி அறிந்து கொண்டோம். நாம் அடுத்து பார்க்க இருப்பது குரு. குரு கிரக காரகத்துவம். குரு நல்லா எல்லோ கலர்ல போட்டிருக்கேன். மஞ்சள் குருவுக்கு முக்கியமான கலர். குரு புத்திர காரகம். ஒருத்தருக்கு குழந்தை சத்புத்திரர்கள் பிறப்பார்களா என்பதை குருவுடைய வீட்டினை வைத்தே கூறிவிடலாம் என்று ஒரு வகுப்பில் பார்த்தோம். தனுசு மீனம் என்பது குருவனுடைய வீடு. அந்த வீட்டில் பாவகிரகங்கள் இல்லாமல் அமர்ந்திருந்தால், பாவகிரகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால், பாவகிரகங்கள் சூழ்ந்தாமல் இருந்திருந்தால், பாவகிரகங்கள் பார்க்காமல் இருந்திருந்து குரு நன்முறையில் விற்றிருந்தால் அவருக்கு புத்திரம் உண்டு. பெயர் சொல்லும் புத்திரம் உண்டு. புத்திரம் உண்டு என்பதை விட பெயர் சொல்லும் புத்திரம் உண்டு. மகன் தந்தை காற்றும் உதவி தன் மகன் என்னோற்றான் சொல் என்ற ஒரு திருக்குறள் உண்டு. நான் சரியா கூறுகிறேனா என்பதே எனக்கு சந்தேகமாக உள்ளது. அந்த கூற்றுப்படி அவங்க அப்பா யாருன்னு கேட்கிற அளவுக்கு இருப்பாங்க. சத்புத்திரர்கள் பிறப்பார்கள். தனக்காரகன் குரு. அதாவது பணம் வரும் போகும். ஆனா தனம் என்பது என்றும் தங்கும். ஒரு ட்ரெஸ் வாங்கினா 12 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு துணி வாங்கினாரு, அவர் வாங்கின பொருள் எல்லாமே ரொம்ப நாள் தங்கும். தனக்காரகன் வந்து போனா அது பணம் செல்வம். செல்வது செல்வம், வருவது பணம், ஆனால் தங்குவது மட்டுமே தனம். வருவது பணம், செல்வது செல்வம், தங்குவது மட்டுமே தனம். சோ அந்த தனத்திற்கு காரகன் குரு. குரு ஒருத்தர் நல்லா இருந்தாருன்னா வர்ற பணம் தங்கும், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக மாறும், சொத்து பத்தாக உருவாகப்படும். ஆசிரியர் தொழிலுக்கு குரு காரகம். நீதி நேர்மை போன்ற செயல்களுக்கு குரு காரகம். சிறந்த ஒழுக்க சீலராக இருக்கணும் என்றால் குரு நல்லா இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. 4 மணிக்கு கிளாஸ்னா 4 மணிக்கு கரெக்டா 3:55க்கு ஆயிடுவாங்க. இந்த ஒழுக்கம் தர்ம சிந்தனைகளுக்கு குரு காரகன். கடமை உணர்வுக்கு காரகன் குரு. டியூட்டிஃபுல்னஸ். நீதிபதிக்கு சனிக்கும் காரகன், குருவும் காரகன். அதாவது சனி தான் முழுமையான நீதிபதி, குரு 2ஆம் பட்சம் தான். நம்ம பார்ப்போம் அதற்கான காரணம். ஆன்மீக சிந்தனைகளுக்கு குரு காரகன். உடல் உறுப்புகளில் 5 முக்கியமான உறுப்புகள் உண்டு. அதில் கல்லீரல் குரு காரகன். ரொம்ப பேருக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்கு. குரு கிரகம் ரொம்ப வீக்கா இருந்தாலோ, கோச்சாரத்தில் நீசமடைந்திருந்தாலோ, கோச்சாரத்தில் அஷ்டம குரு, அந்த மாதிரி ஜன்ம குரு, அஷ்டம குரு ஏதோ ஒரு முறையில் குரு பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவருக்கு கல்லீரலில் பிரச்சனை தோன்றும். கொழுப்பு பகுதிக்கு குரு காரகம். குரு நல்லா இருந்தாருன்னா அந்த கொழுப்பு நல்லாவும் தெரியும். நல்லா உடல் வாகு நல்லா இருக்கும். நல்லா கொழு கொழுன்னு இருப்பாங்க. சில பேர் ஐயர்கள் எல்லாம் பார்த்தோம்னா கொழு கொழுப்புன்னு இருப்பாங்க. ஆனா சில பேர் கொஞ்சமா தான் கொழுப்பு இருப்பாங்க. ஆனா அந்த கொழுப்பு தீய கொழுப்பாக சேர்ந்து தீமையை பயக்கும். ஏன்னா ரத்தத்துல கொழுப்பு கலந்துருச்சு, ஆஞ்சியோகிராம் பண்ணணும், நர்வுல கொழுப்பு கலந்ததுனால பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோ ஆயிடுச்சு, அதனால நெஞ்சு பதட்டம் வருது, நெஞ்சு வலி வருது அப்படின்லாம் வந்துருவாங்க. குரு சுமாரா இருந்தார்னா. குரு நலம் பெற்று இருந்தால் இந்த கொழுப்பு பகுதி நன்முறையாக இருக்கும். தொடை பகுதிக்கு குரு காரகன். தொடைப்பகுதி, ஒருத்தர் தொடைப்பகுதி நல்ல பலம் பெற்று இருந்தால் குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். தேனுக்கும் சூரியனையும் தேன் பார்த்தோம், குருவிற்கும் தேன் பார்த்தோம். அடுத்து யானை. குரு சூரியனுக்கு சிம்மம் அப்படின்னு பார்த்தோம், குருவுக்கு யானை. சில பேர் திருமணத்துக்கு யானை மாப்பிள்ளை அழைப்புக்கு யானையை கூட்டிட்டு போவாங்க. சில பேர் குதிரையை கூட்டிட்டு போவாங்க. சில பேர் காரை வச்சு கூட்டிட்டு வருவாங்க. யானையை வைத்து கூட்டி வருவாங்க. குருவுடைய தன்மை நல்லா இருக்கணும், இல்லைன்னா அந்த அமைப்பெல்லாம் வரவே வராது. வங்கி பணிகளுக்கும் பணப்புழக்கம் உள்ள இடங்களுக்கும் குரு காரகன். குரு நல்லா இருக்கணும். அவர் வங்கி பணிக்கும் செல்லலாம், பணப்புழக்கம் உள்ள இடங்களுக்கும் வேலைக்கு செல்லலாம். செல்வந்தர்கள் தொடர்பு ஏற்பட வேண்டும் என்றால் குரு காரகம். கோயில் ட்ரஸ்ட் அறக்கட்டளையாக சில பேர் அறங்காவலர் குழு உறுப்பினராக இருப்பாங்க. உறுப்பினராகவோ தலைவராகவோ செயலாளர் ஏதோ ஒரு உறுப்பினராக கூட இருக்கலாம். அறங்காவலர் குழு உறுப்பினர் இருந்தது சிறந்த ஒரு. அது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சர்க்கார் அப்படின்னு
நமது தியாகராஜர் செட்டியாருடைய அந்த வம்சாவளியில் வருபவர் திரு கண்ணன் அவர்கள் இருந்தார். கருமுத்து கண்ணன் என்று பெருமையாக கூறிக்கொள்வோம். பல ஆண்டுகள் இருந்தார். சோ குரு கிரகமுடைய நன்மையும் தன்மையும் வீற்று இருக்க வேண்டும் அந்த ஜாதகத்தில். இல்லை என்றால் இந்த மாதிரியான அம்சங்கள் கிடைக்காது. ஆன்மீக ஆசான்கள் ஒருத்தருக்கு நல்லா அமையணும்னா அவருக்கு குரு நல்லா இருக்கணும். கோயில்ல குருக்களா போய் பணி செய்யணும்னா குரு நல்லா இருக்கணும். வேதம் ஓதுபவர்களுக்கு குரு நல்லா இருக்கணும். அப்பதான் வேதம் வரும். வேதம் நன்முறையில் வரும். நாம் இதுவரை செவ்வாய், புதன், குரு இந்த கிரகத்தின் காரகத்துவங்களை பற்றி கற்றுக்கொண்டோம். அடுத்த வகுப்பில் சுக்கிரன், சனி, ராகு, கேது கிரகங்களின் காரகத்துவத்தை பற்றி ஆராய உள்ளோம். வாழ்த்துக்கள்.